Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். எக்ஸாம்பிள் 3.21 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் இந்த எக்ஸாம்பிள் 3.21, 22 அண்ட் இதுக்கு பின்னாடி வர்ற எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மும் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரொம்ப கஷ்டமான சம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, சம்மை எழுதிக்கோங்க. லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி செய்யணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, சம்மை எழுதிக்கோங்க. சம்மை எழுதின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். x⁴ இருக்கட்டும், 64 இருக்குது. ஸோ அப்போ அதோட நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன செய்வோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ் எதுலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். 1 × 1, 2 × 2, 3 × 3, 4 × 4 அப்படி தான் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். அதே மாதிரி தான் என்ன செய்யணும்னா இங்கேயும் பார்க்கணும். 1 × 1, 2 × 2, 3 × 3, 4 × 4 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்த்தோன்னா 8 8s are 64. மேக்ஸிமம் இங்கே ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு என்ன டேர்ம் வரும், என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய அளவில் ஒரு சிரமமும் இருக்காது. ஸோ 8 8s are 64, ரைட். x⁴ அப்படின்னா அப்போ மேலே ஒரு x² போடணும், கீழே ஒரு x² போடணும். ஸோ ரொம்ப சிம்பிள். 64க்கு 8 × 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, x⁴ அப்படின்னா அதையும் நீங்கள் பிரிங்க, x² மல்டிப்ளை பண்ணால் x⁴ கிடைக்கும். ஸோ அதனால் இதை இப்படி எழுதிக்கணும். நியூமரேட்டரில் ஒரு x², சைடில் ஒரு x² அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 64 x⁴ தான் கிடைக்கும். அதை எழுதி சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடும். அதுக்கப்புறம் 2 டேர்மை கீழே இறக்கணும். பர்ஃபெக்ட் லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் அப்படி தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி ரெண்டு டேர்மை கீழே இறக்குங்க, ஒரு டேர்மை கீழே இறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதணும். ஸோ 8x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16x². ஓகேவா? அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. 16x². இந்த 16x² எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அது இப்படி தான் வந்துச்சு. ஓகே, இது வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த 16x² என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். இப்போ நல்லா கவனிங்க. சைன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 16x². 16ம் 16ம் கேன்சல் ஆயிரும். மேலே x 3 டைம்ஸ் இருக்குது, கீழே x 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் மீதி என்ன கிடைக்கும், ஒரு x கிடைக்கும். -x முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மைனஸை மறந்துடக்கூடாது. அப்போ இப்போ வேல்யூ என்ன கிடச்சிச்சு அப்படின்னா -x. இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த -xஐ 2 இடத்துல எழுதணும். ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. இந்த 2 இடத்துலையும் எழுதுறதுக்கு மறக்கக்கூடாது. எழுதின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 16x³ தான் கிடைக்கும். இந்த -xஐ கொண்டு 16x² மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும். ஸோ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் கண்டிப்பாக கிடைக்கணும். கிடைக்கலன்னா நீங்கள் தப்பாக செஞ்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சதில் தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், இந்த -xஐயும் இந்த -xஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அப்போ xஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x². மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்படி தான் இந்த வேல்யூ கிடச்சிச்சு. கிடச்ச பிறகு இந்த ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு டேர்ம் மைனஸ், இன்னொரு டேர்ம் ப்ளஸ். ஸோ அது கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கேயும் ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு டேர்ம் மைனஸில் இருக்குது. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. ஸோ இங்கே 17x² இருக்குது, கீழே x² இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு x² இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 17லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 16. x²
அது அப்படியே தான் இருக்கும், அந்த வேல்யூ மாறாது. பெரிய நம்பரோட அடையாளம் வந்து ப்ளஸ், ஏன்னா 17 முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் 16x² என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ இதுவரை வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அடுத்த 2 டேம் என்ன செய்யணும், கீழே இறக்கணும். இறக்கியாச்சு. இறக்குன பிறகு மறுபடியும் அதே மாதிரி தான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 16x² இங்கே அப்படியே எழுதிக்கணும். இந்த ரெண்டாவது டேர்மில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அங்கே என்ன இருக்குது, -x இருக்குது. -xஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -2x கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல -2x வந்துச்சு. ஓகேவா? இதை பண்ணி முடித்த பிறகு இப்போ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமை இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமால் தான் டிவைட் பண்ணணும். இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம் தான். அதை என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுறது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இருக்கிற வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கிற வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஒரு வேளை நீங்கள் மிஸ்டேக் மேக் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, மிஸ்டேக் மேக் பண்ணுவீங்க. இப்போ பார்ப்போம், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமை இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமால் டிவைட் பண்ணணும். பார்த்தாலே தெரியுது 1 கிடைக்கும். ரெண்டு பக்கமே 16x² தான் இருக்குது. அப்போ அதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ அந்த 1ஐ இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். ஸோ 1ஐ கொண்டு பண்ணால் என்ன கிடைக்கும், அதே வேல்யூ அப்படியே கிடைக்கும். இப்போ 1 கூட 16x² மல்டிப்ளை பண்ணால் 16x². 1 கூட -2xஐ மல்டிப்ளை பண்ணால் -2x. 1 கூட 1ஐ மல்டிப்ளை பண்ணால் 1. அப்போ இங்கே இருக்கிற நியூமரேட்டரில் மேலே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ அப்படியே கீழே கிடச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ கீழே உள்ள எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க. 3 டேமுமே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே இப்போ என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. இப்போது கோஷன்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஸ்கொயர் ரூட். ஸோ 8x² - x + 1. இதில் ஒரு முக்கியமான விஷயம், மாட்லஸ் ரெண்டு பக்கமும் கோடு போட்டிருக்காங்க இல்லையா, கோடு போட்டால் என்ன அர்த்தம், மாட்லஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மாட்லஸ் சில ஷார்ட் ஃபார்ம் மாட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்லஸ் கண்டிப்பாக போடணும், போட்டு தான் ஆன்சர் எழுதணும். ஓகே, தேங்க்யூ.